ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் ஆர். யாஷிகா, பி. விஜயஸ்ரீ, எஸ். திரிதேவ், ஜே. அஷ்மிதா, ஏ. ஆலன் ரெமி, எஸ். ஆர். அஸ்வத்ராம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் தொழில்துறை வழித்தடங்கள், உப்பு உற்பத்தி, இந்திய பொருளாதாரம் போன்ற விவரங்களையும் மேலும் பல சுவையான பொது தகவல்களையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்லத் தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ஏ, பி, சி என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அணிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றோம். ஏ அணி. என் பேர் விஜயஸ்ரீ. நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்கள்? என் பேர் யாசிகா. நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்ன? புக்ஸ் ரீட் பண்ணுறது. அதுதான் ரொம்ப முக்கியம். புக்ஸ் ரீடிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதை நல்லா கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் பி அணி. என்னோட பேர் வந்து திரிதேவ். நான் எம்எஸ்சி அப்ளைட் ஜியாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள்? என் பேர் அஷ்மிதா. நான் லோயலா ஐகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்ன பிரான்ச்மா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப நல்ல பிரான்ச். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள்? சி அணி. என் பேர் ஆலன் ரெமி. லோயலா ஐகேஎம் காலேஜ்லேருந்து வரேன். நாங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிக்கிறோம். எத்தனையாவது ஆண்டு? செகண்ட் இயர். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். என்ன உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? நான் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி எழுதலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ப்ராக்டிஸ். ஓகே, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள்? என் பேர் அஸ்வத்ராம். நான் லோயலா ஐகேஎம் காலேஜில் இசி செகண்ட் இயர் படிக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நேராக நிகழ்ச்சிக்கு போயிடுவோமா? நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று இது வந்து ஒரு விரிவாக்கம். முதல் சுற்று, முதல் கேள்வி ஏ அணிக்கு. பிஇஎஸ்ஓ இதன் விரிவு என்ன? பிஇஎஸ்ஓ இதன் விரிவு என்ன? பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன். ரொம்ப சரியான விடை. நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியை மிகச் சரியாக சொல்லி 10 மதிப்பெண்களை ஏ அணியினர் பெறுகிறார்கள். பாராட்டுதல்கள். இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணிக்கு. சிட்பி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிட்பி இல்லையா? அந்த சிட்பியினுடைய விரிவாக்கம் என்ன? சிட்பி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இல்லை, சிட்பி, SIDBI, சிட்பி. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களாமா? ஸ்மால் டெவலப்மெண்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. இல்லை, நீங்கள் சி அணியினர்? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவ்வளோதான், சிம்பிள். சிட்பியினுடைய எக்ஸ்பான்ஷன் அதுதான். சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. FFS இதனுடைய விரிவு என்ன? ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஷேரிங். இல்லை, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அப்போ எஸ்ஸுக்கு என்ன? ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஸ்கீம். இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா ஏ அணியினர்? ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப். சி அணியினர் 5 மதிப்பெண்களும் ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று வந்து ஒரு உயர்கல்வி நிறுவனங்களை பற்றிய ஒரு சுற்று, சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் எனப்படும் சிறப்பு வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவைகளை உலகில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களுக்கு இணையாக முன்னேற்றவும் அந்த நிறுவனங்களுக்கு கூடுதல் தன்னாட்சி வழங்கவும் மத்திய அரசு திட்டமிட்டு சில கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து உள்ளது. இவற்றில் தமிழ்நாட்டிலிருந்து 3 கல்வி நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவை யாவை? 3 கல்வி நிறுவனத்துடைய பேர் சொல்லணும். நீங்கள் ஏ அணியினர். ஐஐடி. ஐஐடி எந்த ஊர்? ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் 1. அப்புறம் இன்னும் 2 இன்ஸ்டிடியூஷன். ஐஐஎம்
எய்ம்ஸ் ஆ? எய்ம்ஸ் இல்லை 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 பர்டிகுலராக சொல்லணும் ஸ்பெசிஃபிக்காக. நீங்கள் பி அணியினர், ஐஐடி மெட்ராஸ், அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி, விஐடி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சரி அதுக்கப்புறம் அமிர்தா அமிர்தா விஸ்வ ஆ ஆ ஆ சொல்லுங்க எங்கே இருக்குது? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். சரி, இதில் அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது. பி அணியினர் ஏறக்குறைய சரியாக சொல்லிட்டீங்க. அவங்க ஐஐடி மெட்ராஸ்னு ஏ அணியினர் சொல்லியிருக்கிறதால அவங்களுக்கு 5 மதிப்பெண், உங்களுக்கு 5 மதிப்பெண். சரிங்களா? நான் இன்னொரு வாட்டி சரியான விடையை சொல்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 கல்வி நிறுவனங்கள் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ், அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 கல்வி நிறுவனங்கள். ஒன்று ஐஐடி மெட்ராஸ், இரண்டாவது வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எனப்படும் விஐடி வேலூர், மூன்றாவது அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூர். சரிங்களா? அது 3 தான் இவைகளில் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் அரசு கல்வி நிறுவனங்களாக இருந்தால் அதுக்கு நிதியுதவியும் அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் ஆகிய 3ம் அமையப்பெற்ற இந்திய நகரங்கள் 2. அது எந்தெந்த நகரங்கள்? இவெல்லாம் 3மே இருக்கணும். ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ், அந்த 3ம் அமையப்பெற்ற நகரங்கள் இந்தியாவில் 2 தான். அது என்னென்ன நகரங்கள்? புவனேஸ்வர், போபால். இல்லை இல்லை தவறு. நீங்கள் சி அணியினர்? ஒன்று டெல்லி, ரெண்டாவது மும்பை. இல்லை இல்லை தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர்? ஜம்மு கவுஹாத்தி. மிகச் சரியான விடை. ஜம்மு மற்றும் கவுஹாத்தியில் தான் இந்த 3மே இருக்கு. ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. இந்தியாவின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த ஆண்டு எந்த நகரத்தில் நிறுவப்பட்டது? 1956 நியூ டெல்லி. வெரி குட், மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இது ஒரு புது சுற்று, பொதுவான தகவல்கள் இருக்கும். பிரதம மந்திரியின் புகழ்பெற்ற ஸ்வநிதி திட்டம் எந்த பிரிவினருக்காக உருவாக்கப்பட்டது? ஸ்வநிதி ரொம்ப பாப்புலரான ஸ்கீமு. அது எந்த பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்டது? ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ். மிகச் சரியான விடை. தள்ளுவண்டிக்காரர்களுக்காக. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். தள்ளுவண்டிக்காரர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட திட்டமே பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி திட்டமாகும். இத்திட்டம் 33/2030 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2025 படி 68 லட்சம் தள்ளுவண்டிக்காரர்கள் இத்திட்டத்தினால் பயன்பெற்றிருக்கிறார்கள். முதலில் 10,000 ரூபாய் கடன் பெற்று பின் படிப்படியாக 50,000 வரை கடன் பெறும் வசதி இத்திட்டத்தில் உள்ளது. முறையாக தவணை தொகை செலுத்துபவர்களுக்கு மானிய தொகையும் வழங்கப்படுகிறது. இப்ப அடுத்த கேள்வி போலாமா? பி அணியினருக்கு. பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் எனப்படும் திட்டம் யாருக்காக பயன்படுத்தப்படுகிறது? மிட் டே மீல் ஸ்கீம் சார். இது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்காக. ஸ்கூல் சில்ட்ரன் எத்தனை வகுப்பு வரை? 5th இல்ல, ஸ்கூல் சில்ட்ரன் கரெக்ட் தான். நீங்க சொல்லுங்க, நீங்க ட்ரை பண்ண முடியுமா? சி அணியினர் கிளாஸ் 10 வரைக்கும். கிளாஸ் 10 தவறு. நீங்கள் ஏ அணியினர்? கிளாஸ் 8. மிகச் சரியான கிளாஸ் 8 வரைக்கும். சரிங்களா? ஸோ பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்ணும் ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்ணும் இந்த கேள்விக்காக கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? நான் ஒரு வாட்டி திருப்பியும் சரியான விடையை டீட்டெயிலாக சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பள்ளி குழந்தைகளுக்கு மதியம் சத்தான உணவை வழங்கும் இலவச திட்டமாகும் இது. இத்திட்டத்தினால் நாடு முழுவதும் ஏறக்குறைய 12 கோடி குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள். 11 லட்சத்துக்கும் அதிகமான பள்ளிகள் பயன்பெறுகின்றன. பள்ளி குழந்தைகளின் ஊட்டச்சத்திற்கான உலகின் மிகப்பெரிய திட்டமாகும் இது. சரிங்களா? ஏ அணியினரும் பி அணியினரும் தலா 5 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பள்ளி குழந்தைகளுக்கு மதியம் சத்தான உணவை இலவசமாக வழங்கும் திட்டமாகும். இத்திட்டத்தினால் நாடு முழுவதும் ஏறக்குறைய 12 கோடி குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள். 11 லட்சத்துக்கும் அதிகமான பள்ளிகள் பயன்பெறுகின்றன. பள்ளி குழந்தைகளின் ஊட்டச்சத்திற்கான உலகின் மிகப்பெரிய திட்டமாகும் இது. சரிங்களா? இப்ப அடுத்த கேள்விக்கு போலாமா? இந்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. அட்டால் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அம்ருத் எனப்படும் அட்டல் புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான இயக்கத்தில் மொத்தம் எத்தனை நகரங்கள் வளர்ச்சிக்காக நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன? இந்த அம்ருத் ஸ்கீம்ல மொத்தம் எத்தனை நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு மட்டும் சொன்னா போறோம்.
500 cities. 500 cities மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். சுமார் 500 நகரங்கள், 1,00,000 மக்கள் தொகைக்கு அதிகமான நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 33 நகரங்கள் இத்திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது மசாலா பொருட்கள், அந்த ஸ்பைசஸ் பற்றிய ஒரு சுற்றாகும். ஸ்பைசஸை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. மசாலா மற்றும் நறுமண பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? ரொம்ப சிம்பிள். கேரளா. கேரளா மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. த ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய நறுமண பொருட்கள் அல்லது மசாலா வாரியத்தில் மொத்தம் எத்தனை மசாலா பொருட்கள் அவைகளின் மேம்பாட்டிற்காகவும் உற்பத்தி பெருக்கத்திற்காகவும் ஏற்றுமதி அதிகரிக்கவும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன? மொத்தம் எத்தனை மசாலா பொருட்கள் இருக்கு அதுல? 52 மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். 52 மசாலா பொருட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் சில மிளகு, ஏலக்காய், சீரகம், லவங்கப்பட்டை, கறிவேப்பிலை, வெந்தயம், இஞ்சி, கடுகு, மஞ்சள் போன்றவை இதில் அடங்கும். மற்றும் சோம்பு, துளசி, பெருங்காயம், கிராம்பு, கொத்தமல்லி, ஜாதிக்காய் போன்றவைகளும் இதில் அடங்கும். ரொம்ப எல்லாமே முக்கியமான நல்ல உணவுப் பொருட்கள். அதே நேரத்தில் மருந்துக்காகவும் இது பயன்படுகின்றது. ரொம்ப அழகாக சொன்னீங்க பி அணியினர். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்திய நறுமணப் பொருட்கள் அல்லது மசாலா வாரியத்தின், அதாவது த ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியாவின் தலைமையகம் எங்குள்ளது? ஹெட் குவார்ட்டர்ஸ். கொச்சி, கேரளா. கொச்சி, கேரளா மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இது இந்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். இது இந்திய மசாலா தொழிலின் உற்பத்திற்கும் மேம்பாட்டிற்கும் ஏற்றுமதிக்கும் பெரும் பங்கு வகிக்கின்றது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். 4 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 25 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 40 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 45 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 40 பாயிண்ட்ஸ். இந்த சுற்றும் ஒரு பொது சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணிக்கு. நல்ல கேளுங்க. நாட்டின் நிலப்பதிவுகளை, லேண்ட் ரெக்கார்ட்ஸ், புதுப்பித்து அவற்றை டிஜிட்டல் மயமாக்குதல், நாட்டின் புவிசார் தரவுகளை மேம்படுத்துவதற்கும் உள்கட்டமைப்பு வரைபடங்களை நவீனமாக்குவதற்கும் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள இயக்கத்தின் பெயர் என்ன? இது ஏ அணிக்கு. ஸ்வமித்வா. இல்ல நீங்கள் பி அணியினர். டில்ரிம், DILRM. இல்ல நீங்கள் DRILMP. இல்ல நான் சரியான விடை சொல்றேன். நேஷனல் ஜியோஸ்பேஷியல் மிஷன், தேசிய புவிசார் இயக்கம், அதுதான் இதனுடைய பேரு. அவங்க நாட்டினுடைய நிலப்பதிவுகளை, லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் புதுப்பித்து அவற்றை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் நாட்டின் புவிசார் தரவுகளை மேம்படுத்துகின்றார்கள் இந்த இயக்கத்தின் மூலமாக. சரிங்களா? இத்திட்டத்திற்கு இவ்வாண்டு நிதிநிலை அறிக்கையில் சுமார் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே IIT, IIM மற்றும் எய்ம்ஸ் 3 இருக்கிற நகரத்தை பார்த்தோம். 2 நகரங்கள் இந்தியாவில் இருக்குன்னு சொன்னோம், கவுஹாட்டி மற்றும் இன்னொரு நகரம் ஜம்மு. இப்போ இந்தியாவில் IIT மற்றும் IIMகள் இரண்டும் அமைந்துள்ள நகரங்கள், அதில் 2 சொன்னீங்கன்னா கூட போகிறோம். பெங்களூரில் IIT கிடையாது, தவறு. சென்னையில் IIM எங்கே இருக்கு? இல்லை. நீங்கள் ஏ அணியினர்? மும்பை அண்ட் இந்தோர். ஏ அணியினர் மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார்கள். இண்டோர், மும்பை. அது தவிர ஜம்மு, கவுஹாட்டி. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. புதுப்பிக்கத்தக்க அல்லது மரபுசாரா எரிசக்திகளின் மூலம், நான் ஃபாசில் ஃபியூல்ஸ், பெறப்படும் மின்சார சக்தியின் அளவை 2030க்குள் எத்தனை ஜிகாவாட்டுகளுக்கு உயர்த்த இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? 50 ஜிகாவாட்ஸ். 50 தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர்? 500 ஜிகாவாட் மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். தற்பொழுது இதன் மூலம் பெறப்படும் மின்சாரத்தின் அளவு ஏறக்குறை 226 ஜிகாவாட்டுகளாக இருக்கின்றது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று ரொம்ப ஒரு முக்கியமான சுற்று. தொழில்துறை வழித்தடங்களை பற்றிய ஒரு சுற்று, ரொம்ப முக்கியமான ஒரு சுற்று. ஏ அணிக்கு முதல் கேள்வி. சென்னை பெங்களூரு தொழில்துறை வழித்தடம் எந்த நகரங்களை புதிதாக இணைத்து நீட்டிக்கப்பட உள்ளது? சென்னை பெங்களூரு
தொழில்துறை வழித்தடம் எந்த நகரங்களை புதிதாக இணைத்து நீட்டிக்கப்பட உள்ளது? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார். சென்னை கன்னியாகுமரி இல்ல ஒரு 2 நகரத்தை மட்டும் சொல்லுங்க. இது சென்னை பெங்களூர் ஃபிக்ஸ்டு, அதோட கூட 2 நகரத்தை இணைக்கிறாங்க. கன்னியாகுமரி சேலம். சரி, இப்ப சேலம் ஒன்று கரெக்டான ஆன்சர். நீங்க சொல்லுங்க. ஒசூர். ஓசூர் இல்ல, அதுலயே வந்துடும். இல்ல அது இன்னும் புதுசா சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. நீங்கள் சி அணியினர் கோயம்புத்தூர். இன்னும் ஒன்று கூட இருக்கு, இன்னும் ஒரு சிட்டி கூட இருக்கு. சரி, நான் சரியான விடை சொல்லிடுறேன். ஏ அணியினர் சேலம்னு முதல்ல சொன்னீங்க இல்லைங்களா, உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். சி அணியினர் கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண். இப்போ சரியான விடை என்னன்னாக்கா கோயம்புத்தூர், கொச்சி, பாலக்காடு, சேலம் இது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சென்னை டு பெங்களூர் எக்கனாமிக் காரிடாரில் எக்ஸ்டென்ஷனில் வருது. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. கிழக்கு கடற்கரை பொருளாதார வழித்தடத்தில் ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடாரில் எந்த 2 இடங்களை இறுதியாக இணைக்கும் விதமாக திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன? அல்டிமேட்டா எந்த 2 சிட்டி கனெக்ட் ஆகும்? சென்னை டு தூத்துக்குடி சார். இல்ல அல்டிமேட்டா கடைசியில கிழக்கு கடற்கரை பொருளாதார வழித்தடத்தில் எந்த 2 இடங்களை இறுதியாக இணைக்கும் விதமாக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன? கன்னியாகுமரி திருநெல்வேலி. இல்லம்மா, ஃபைனல் ஃபேஸ்ல. நீங்கள் சி அணியினர் தூத்துக்குடி விசாகப்பட்டினம். தூத்துக்குடி விசாகப்பட்டினம் இல்ல, 2மே தவறான விடை. சரி, நான் சரியான விடை சொல்றேன். பி அணியினர் கன்னியாகுமரின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்காக ஒரு 5 மதிப்பெண் தரேன். கடைசி ஃபேஸ்ல கொல்கத்தா மற்றும் கன்னியாகுமரி இந்த 2 நகரங்களைத்தான் இணைத்து இறுதி கட்டமாக இந்த கிழக்கு கடற்கரை பொருளாதார வழித்தடம் அமைய உள்ளது. சரிங்களா? அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் எவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? இது எதுக்கு கேட்குறேன்னா, நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவிலே இது பயனளிக்க போகின்றது. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ நிதி இந்த 25-26க்காக முதல்ல ஒதுக்கப்பட்டது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும். ஏ அணியினர் 10,000 கோடி. 10,000 கோடி இல்லை. நீங்கள் பி அணியினர் 20,000. இல்லை, தவறான விடை. நான் சரியான விடையை சொல்கிறேன். 2,500 கோடி ரூபாய் இந்த திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம். நிறைய தகவல்கள் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்றுல உப்பு உற்பத்தியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், சால்ட். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவில் எந்த மாநிலம் உப்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? குஜராத் மிகச் சரியான விடை. 10 மதிப்பெண்கள் ஏ அணியினருக்கு. தமிழ்நாடு 2ஆம் இடத்தையும் ராஜஸ்தான் 3ஆம் இடத்தையும் வகிக்கின்றது. அடுத்த கேள்வி பி அணிக்கு. ராஜஸ்தானின் உப்பு உற்பத்திக்கு பெயர் பெற்ற இடம் எது? சம்பர் லேக். சம்பர் லேக் மிகச் சரியான விடை. சம்பர் லேக் இது ஜெய்ப்பூரிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமும் ஆகும். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்தியாவின் சால்ட் கமிஷனர்ஸ் ஆர்கனைசேஷன் SCO எனப்படும் இந்திய உப்பு ஆணையர் அமைப்பு எந்த நகரத்தில் இருந்து செயல்படுகிறது? ஜெய்ப்பூர் மிகச் சரியான விடை. ஜெய்ப்பூர் இது ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரமாகும். இந்தியாவின் உப்பு உற்பத்தி, தரக்கட்டுப்பாடு, விநியோகம், விலை நிர்ணயம் ஆகியவைகளை இது கண்காணித்து ஒழுங்குபடுத்துகிறது. உப்பு உற்பத்திக்காக அரசு நிலங்களின் பாதுகாவலராகவும் இது செயல்படுகிறது. இது தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக துறையின் கீழ் இயங்குகிறது. இது மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று ஒரு முக்கியமான சுற்றாகும். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சுற்று. சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. முதல் முறையாக 2016 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தொடங்கப்பட்ட பொழுது எந்த பிரிவினருக்காக இது தொடங்கப்பட்டது? யாருக்காக? முதல்ல ஸ்டார்ட் அப்ஸ் மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ஸ்டார்ட் அப்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டமாகும் இது. ஸ்டார்ட் அப்கள் உள்நாட்டு மூலதனத்தை அணுகுவதையும் நாட்டில் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதையும் முதன்மை நோக்கமாக கொண்டு இது நிறுவப்பட்டது. இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. முதல் முறையாக 2016 இந்திய அரசாங்கம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்பை தொடங்கும் பொழுது எவ்வளவு கோடி ரூபாயை மூலதனமாக கார்பஸ் ஃபண்டாக கொண்டு தொடங்கியது? முதல்ல 2016 ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க.
கோடி. 10,000 கோடி ரூபாய் மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்னும் ஸ்டார்ட் அப்களுக்கான திட்டத்தில் அரசாங்கம் நேரடியாக முதலீடு செய்யாமல் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிதி மூலமாக முதலீடு செய்கிறது. அந்த நிதிக்கு என்ன பெயர்? இப்பொழுது வாய்ப்பு ஏ அணியினருக்கு. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். மிகச் சரியாக மிக துல்லியமாக ஏ அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படுகின்றது. இப்போ அடுத்த சுற்று நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்கிருக்கீங்கன்னு பாத்துருவோமா? 8 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 85 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 50 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 55 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 85 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்ல இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 55 பாயிண்ட்ஸ். 85 மதிப்பெண்களுடன் ஏ அணியினர் முன்னிலையில் இருக்கிறார்கள். சி அணியினர் 55 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ரொம்பவும் அருகாமையில் பி அணியினர் 50 மதிப்பெண்களோடு இருக்கின்றார்கள். இப்போ முதல் கேள்விக்கு போகலாமா? இது ஒரு புது சுற்று, பொது அறிவு பற்றிய ஒரு சுற்று. நல்லா கேளுங்க. 2025 தற்போது முடிந்தது இல்லையா? அந்த ஆண்டு 2025 எந்தெந்த துறைகளின் சர்வதேச ஆண்டாக அறிவித்து ஐநா நிறுவனம் கொண்டாடி வந்தது? எந்தெந்த 2 துறைகளுக்கு சர்வதேச ஆண்டாக 2025 அறிவித்திருந்தது? இன்டர்நேஷ்னல் இயர்ஸ், பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், கிளேஷியர் ப்ரிசர்வேஷன், கோஆப்ரேட்டிவ்ஸ், குவாண்டம் அண்ட் சயின்ஸ். ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ஐநா நிறுவனம் 2025 ஆண்டை ஒன்று சர்வதேச கூட்டுறவு ஆண்டாகவும், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், 2வது சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாகவும், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, 3வது சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாகவும், அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆகவும் அறிவித்து கொண்டாடி வந்தது. கூடுதலாக ஐநா பொதுச்சபை 2025 ஆண்டை சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டாகவும் அறிவித்தது, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட். அதுவும் சொன்னீங்க நீங்க. இப்போ அடுத்த கேள்வி போலாம் பி அணியினருக்கு. சரியா? டிசம்பர் 2025 சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது? ரொம்ப முக்கியமான கேள்வி. 1.3. எக்ஸலண்ட் ஆன்சர். மிகச் சரியான விடை. 1.33% கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது சில்லறை பணவீக்கம் உயர்ந்திருந்தது டிசம்பர் மாசத்தில். சரிங்களா? பி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். இப்போ சி அணியினருக்கு போலாமா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா. இந்தியாவின் நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணில் உணவு மற்றும் பானங்களின் அளவு, வெயிட்டேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், தோராயமாக எத்தனை சதவீதம் உள்ளது? வெயிட்டேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இன் இந்தியாஸ் சிபிஐ பேஸ்கெட், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பேஸ்கெட்ல வெயிட்டேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் பெவரேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லணும்? 60%. இல்லை, தவறு. நீங்கள் ஏ அணியினர் 25%. இல்லை, தவறு. நீங்கள் பி அணியினர். ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 1.33 கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டிசம்பரில் உயர்ந்திருக்கு. இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸில் அந்த பேஸ்கெட்டில் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்னுடைய வெயிட்டேஜ் எவ்வளோ பர்சன்ட்னு சொல்லணும். முக்கியமானது. 43. சரி, உங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண் தரேன் நான். சரியான விடை 45.86. நீங்கள் ஏறக்குறைய க்ளோஸில் வந்திருக்கீங்க. 43ன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? 45.86 சரியான விடை. உங்களுக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இதுவும் ஒரு பொருளாதாரம் பற்றிய மிக முக்கியமான ஒரு சுற்று. சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. சில்லறை பணவீக்கம் டிசம்பர் 2025 1.33% உயர்ந்தது என்று நாம் பார்த்தோம். இதில் உணவுப் பொருட்களின், உணவு மற்றும் பானங்களின் விலைவாசி டிசம்பர் மாதத்தில் எத்தனை சதவீதம் மாற்றம் கண்டுள்ளது? இதில் தனியாக சொல்லுவான், ஃபுட் அண்ட் பெவரேஜ் மாத்திரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லுவான். அது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஓவராலாக 1.33% சரியான விடை போன வாட்டி டிசம்பர். அதில் ஃபுட் அண்ட் பெவரேஜ் மாத்திரம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ அணியினருக்கு இந்த கேள்வி. சரி, நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? பி அணியினர் 0.77 என்ன இன்க்ரீஸா? தவறான விடை தான். சரி, நான் கரெக்டான விடை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. டிசம்பர் 2025 உணவுப் பொருட்களின் விலைவாசி 2.7% குறைந்துள்ளது. சரிங்களா? இதனை பணவாட்டம் என்று சொல்லுவார்கள். உயர்ந்ததுன்னா இன்ஃப்ளேஷன், குறைஞ்சதுன்னா டிஃப்ளேஷன் அல்லது பணவாட்டம் என்று சொல்லுவார்கள். தொடர்ச்சியாக 7 மாதங்கள் உணவுப் பொருட்களின் விலைவாசி டிஃப்ளேஷன் என்று சொல்லப்பட்டும் பணவாட்டமாக குறைந்தே காணப்படுகின்றது. சரிங்களா? ரொம்ப ஒரு துவையான ஒரு முக்கியமான தகவல். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நல்லா கேளுங்கம்மா. ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதி அன்று சில்லறை பணவீக்கம்
NSO எனப்படும் தேசிய புள்ளிவிவர அலுவலகத்தால் வெளியிடப்படுகிறது. ஒரு மாதம் நீங்கள் கரெக்டாக 12ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. 13ஆம் தேதி பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா போன மாதத்தினுடைய இன்ஃப்ளேஷனோ டிஃப்ளேஷனோ கரெக்டாக சொல்லும் ஓவராலாக. சரிங்களா? அதே போன்று மொத்த விலை குறியீட்டு எண் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஒவ்வொரு மாதமும் எந்த தேதியில் வெளியிடப்படுகிறது? ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஒவ்வொரு மாதம் எந்த தேதியில் வெளியிடப்படுகிறது? இது பிக்கு. 18 தவறான விடை. நீங்கள் 15. 15. நீங்கள் 14ஆம் தேதி. அதுதான் ரொம்ப துல்லியமான விடை. 14ஆம் தேதி அவங்க வெளியிட்டுருவாங்க, 15ஆம் தேதி பேப்பர்ல வரும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வெளியிடப்படுகிறது. ஏணியினர் மிகச் சரியாக சொல்லி 5 மதிப்பெண்களை ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். பாராட்டுதல்கள். 14ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறையின் கீழ் உள்ள பொருளாதார ஆலோசகர் அலுவலகத்தால் இது வெளியிடப்படுகிறது. இது இந்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. 12ஆம் தேதி பிப்ரவரி 2026 வெளியாக உள்ள ஜனவரி 2026க்கான சில்லறை பணவீக்கத்தில் ஒரு அடிப்படை மாற்றம் ஏற்பட இருக்கின்றது. அது என்ன மாற்றம்? இப்போ இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி சொல்லும்பொழுது ஒரு மேஜர் சேஞ்ச் ஒன்று நடக்க போகுது. நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நேயர்களும் தெரிஞ்சுக்கணும். அதை முக்கியமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அணியில் நீங்கள் சொல்லலாம். பேசியர். வாவ், சூப்பர். பேசியர் என்னவா மாறுது? பேசியர் 2021. 2020. கொஞ்சம் சரி பண்ணி சொல்லுங்களா அதை. நீங்கள் சொல்லுங்கள். பி அணியினர் 2023. இல்லை. நீங்கள் சி அணியினர் 2022. அதை தவிர எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டீங்க. யாருக்கும் அணியினருக்கு பாதி ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. பேசியர்னு உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். நான் சரியான விடையை சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இதுவரை 2012ஆம் ஆண்டினை இப்படி ஆண்டாக கொண்டு பணவீக்க விகிதங்கள் வரையறுக்கப்பட்டு வந்தன. இனிமேல் 2024ஆம் ஆண்டினை அடிப்படை ஆண்டாக கொண்டு சில்லறை பணவீக்கம் கணக்கிடப்பட உள்ளது. 2024 தான் பேசியரின் மேல்பட்டு. ஸோ அதனுடைய முதல் இன்ஃபர்மேஷன் பிப்ரவரி 12, 2026 வெளியிட இருக்கிறார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து ஒரு பொது சுற்று தான். சரிங்களா? பொது தகவல் நிறைய இருக்கும். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2.0 என்னும் திட்டம் யாருக்கானது? பிரதான் மந்திரி உஜ்வல யோஜனா 2.0. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். இல்லை. நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்கள் பி அணியினர். ஏழை பெண்மணிகளுக்கு LPG. இலவச LPG வழங்கும் திட்டம். இத்திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளை வழங்குவது, வைப்புத் தொகை இல்லாத LPG இணைப்புகளை வழங்குவது, முதல் முறை எரிபொருளை நிரப்புவது, அடுப்புகளை கொடுப்பது போன்றவை இந்த திட்டத்தில் அடங்கும். LPGன்னு சொல்லியிருக்கீங்க, ஏழை குடும்பங்கள்னு சொல்லியிருக்கீங்க. பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. டெலிலா தொலைதூர சட்டம் என்பது மத்திய அரசின் எந்த திட்டத்தை குறிக்கிறது? டெலிலா சொல்லுங்க. அண்டர் ரிசர்வ் பீப்புளுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக லாஸை பற்றி வீடியோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது சார். அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுன்றது இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறீங்களா? சி அணியினர். சரி, நீங்கள் ஏ அணியினர். ஃப்ரீ லீகல் அட்வைஸ். அதுதான் முக்கியம். ஃப்ரீ லீகல் அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அவங்களுக்கு தெரியல, ஒன்றுமே தெரியலன்னா இந்த டெலிலா மூலிமா அவங்க வந்து தொடர்பு கொண்டு அவங்களுடைய இலவச சட்ட ஆலோசனைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இத்திட்டம் நாட்டின் பின்தங்கிய மக்களை, கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களை வீடியோ கான்ஃபரன்சிங் அல்லது தொலைபேசி சேவைகள் வழியாக வழக்கறிஞர்களுடன் இணைக்கிறது. சட்ட தகவல் மற்றும் ஆலோசனைகளை வழங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் பின்தங்கிய மக்களுக்கு நீதி கிடைப்பதை எளிதாக்குவதே இதன் நோக்கமாகும். இந்த சேவை கிராமப்புறங்களில் உள்ள பொது சேவை மையங்கள் மூலம் நடக்கின்றது. இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. சரிங்களா? நிக்ஷய் போஷன் யோஜனா அல்லது நிக்ஷய் ஊட்டச்சத்து திட்டம் யாருக்கானது? ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட் ஆன்சர். மிகச் சரியான விடை. டியூபர்குலோசிஸ். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. காசநோயாளிகளுக்கான திட்டம் தான் இது. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இத்திட்டம் இந்தியாவில் காசநோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவை வழங்கும் ஒரு திட்டமாகும். இதன் மூலம் காச நோயாளிகளின் சிகிச்சை விளைவுகளை மேம்படுத்தவும் நோயால் ஏற்படும் இறப்பை குறைக்கவும் வழிவகுக்க முடிகின்றது. இத்திட்டம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகின்றது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து இந்திய பொருளாதாரம் பற்றிய ஒரு சுற்று. மிக முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் கேள்வி வந்து
ஏ அணியினருக்கு. தற்பொழுது மத்திய தபால் துறையால் நடத்தப்படும் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் எனப்படும் காப்பீடு முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்படுகிறது? போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட பட்டதாரிகள், டிப்ளமோல்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ கொடுக்குறாங்க. பட் அந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸு முதல்ல எந்த வருஷம் தொடங்கினாங்க? ரொம்ப ஆச்சரியப்படுகின்ற அளவில் இருக்கும் அந்த வருஷம். அதுக்கு தான் கேட்டேன் இந்த கேள்வியை. 1950. 1950லாம் இல்லை. நீங்கள் பி அணியினர், நீங்கள் சி அணியினர்? 2026. இல்லை, அது வந்து 1884ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு முன்னரே அது தொடங்கப்பட்டது. முதல்ல 1884ஆம் ஆண்டு ஆண்களுக்காக அது ஒரு காப்பீடாக முதல்ல அது கொண்டு வரப்பட்டது அந்த காலத்திலேயே. சரிங்களா? அதுதான் போஸ்டல் லைஃப். அது இன்னமும் வந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றது பல்வேறு மாற்றங்களுடன். அந்த காப்பீடு இன்னமும் தபால் துறை அலுவலகத்தால் நடத்தப்பட்டு வருகின்றது. இப்போ இன்னொரு முக்கியமான தகவல், பி அணிக்கு இந்த கேள்வி. மூத்த குடிமக்கள் சேமிப்பு, அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், SCSS, சரிங்களா, எனப்படும் மத்திய அரசின் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் வைப்புத் தொகைக்கு எத்தனை சதவீதம் வட்டி அளிக்கப்படுகிறது? 4.5. இல்லை, நீங்கள் சி அணியினர்? 3.8. இல்லை, ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. நீங்கள் ஏ அணியினர்? 10%. தவறு. 10%லாம் கொடுக்கல. ரொம்ப முக்கியமான தகவல் இது. சரி, நான் சரியான விடை சொல்கிறேன். 8.2% கொடுக்கப்படுகிறது சீனியர் சிட்டிசன்ஸுடைய சேவிங் ஸ்கீமில். அதில் நீங்கள் பணம் போடுறவங்களுக்கு அது 5 ஆண்டு லாக்இன் பீரியடு, 30 லட்சம் ரூபாய் வரை அவர்கள் அதிலே வைப்பு தொகையாக வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? இது 31/3/2026 வரை நீடிக்கும். மாற்றங்கள் ஏதேனும் இருப்பின் 1/4/2026 தெரிய வரும். சரிங்களா? அந்த கரெக்டாக காலாண்டு முடிந்தவனே அவங்க அந்த வட்டி விகிதத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்பொழுதைக்கு 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. இப்போ அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. 31/12/2025 படி இந்திய வங்கிகளின் மொத்த வைப்பு தொகை எத்தனை லட்சம் கோடிகள் ஆகும்? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்போ நாட்டில் வந்து மொத்தமாக பேங்க்கு எல்லா ஷெட்யூல் பேங்க்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள், அதில் மொத்தம் எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்குது அப்படின்றது தகவலை சொல்லிக்கிட்டே வராங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நீங்களும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சி அணியினருக்கு இந்த கேள்வி. 5 லட்சம் கோடி. ஐயோ, நீங்கள் ஏ அணியினர்? 50,000 கோடி. இல்லை, நீங்கள்? 14,000. இல்லை. இப்போ நான் சரியான விடையை சொல்கிறேன். 253.77 லட்சம் கோடிகள் வந்து 31/12/2002 படி வங்கிகளுடைய மொத்த வைப்பு தொகை, டெபாசிட்ஸ், டோட்டல் டெபாசிட்ஸ் 253.77 லட்சம் கோடிகள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நேயர்களுக்கும் இந்த தகவல் ரொம்ப முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 12 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 110 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 75 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 65 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 110 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை பி வித் 75 பாயிண்ட்ஸ். 110 மதிப்பெண்களை எடுத்து ஏ அணியினர் முதலிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பி அணியினர் 75 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். சி அணியினர் 65 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த சுற்று வந்து ஒரு பொது சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. மிஷன் மௌசம் என்பது எந்த துறையின் முன்னேற்றத்திற்காக தீட்டப்பட்ட திட்டமாகும்? மிஷன் மௌசம், சிம்பிள், ஒரே வார்த்தையில் சொன்னீங்கன்னா போகிறோம். ஏ அணியினர். நீங்கள் பி அணியினர்? இந்தியன் மீட்டியரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அதுதான், தமிழில் சொல்லுங்களேன். வானிலை மாற்றங்கள் தான். பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். வானிலை மாற்றங்களை துல்லியமாக கணிக்கும் ஒரு திட்டமாகும். இது வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை ஆராய்ச்சிகளில் இந்தியாவின் திறன்களை மேம்படுத்துதல், காலநிலை மாற்றங்களுக்கு தயாராகுவது போன்றவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். AI, ML போன்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் எந்திர கற்றல் மூலம் இத்துறையை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. அவர்கள் முறையிலேயே வருகின்றது. நமோ ட்ரோன் டிடி யோஜனா என்னும் திட்டம் யாருக்காக, அவர்களின் எந்த துறை முன்னேற்றத்திற்காக வரையறுக்கப்பட்டுள்ளது? நமோ ட்ரோன் டிடி. ஃபார்மிங் பார்க்குற லேடிஸ்க்கு அப் டு 8 lakhs வரைக்கும் ட்ரோன்ஸ் அந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்காக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க சார். அழகா சொல்லியிருக்காரு. பி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். மகளிர் சுய உதவி குழுக்களில் அங்கத்தினர்களாக உள்ள பெண்களுக்கு ட்ரோன்களை இயக்குதல் மற்றும் அவைகளை விவசாயத்தின் முன்னேற்றத்திற்கு எவ்வாறு பயன்படுத்துதல் போன்ற பயிற்சிகளை அளித்தல் இத்திட்டத்தின் நோக்கமாகும். 15,000 பெண்களுக்கு
ஆளில்லா விமானங்கள் எனப்படும் ட்ரோன்களை வழங்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு சிம்பிளான கேள்விதான். எண்ணெய் வித்துக்களின் இறக்குமதியை குறைக்கவும் உள்நாட்டில் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை பெருக்கவும் இந்தியா கொண்டு வந்துள்ள திட்டத்தின் பெயர் என்ன? நீங்கள் சி அணியினர் முயற்சி பண்ணுறீங்களா? சரி. ஏ அணியினர் ரொம்ப சிம்பிள். நீங்கள் பி அணியினர்? சரி, நான் சொல்லிடுறேன். நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் அண்ட் எடிபிள் ஆயில் சீட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். இத்திட்டம் அக்டோபர் 2024 அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக 10,103 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இதுவும் ஒரு பொது சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விமா. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021. 2021 எந்த மாதம் தெரியுமா? 2021 சரியான விடை டிசம்பர். டிசம்பர். ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க, அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்கள். ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் செமிகண்டக்டர்ன்றது. இந்திய குறைக்கடத்தி மிஷன் எனப்படும் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இது 76,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நல்ல கேளுங்கம்மா, ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஓட்டுநர் உரிமங்கள், வாகன ஆர்சி பதிவுகள், மதிப்பெண் பட்டியல்கள், கல்வி சான்றிதழ்கள் போன்ற பல்வேறு ஆவணங்களை பாதுகாப்பாக டிஜிட்டல் முறையில் சேமித்து வைப்பதற்கும் பகிர்வதற்கும் மத்திய அரசால் வடிவமைக்கப்பட்ட திட்டத்திற்கு என்ன பெயர்? டிஜிலாக்கர். டிஜிலாக்கர். ரொம்ப சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை அவர்கள் முறையிலேயே பெறுகின்றார்கள். டிஜிலாக்கர் திட்டமாகும். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இது ஒரு காகிதமற்ற தீர்வாக செயல்படுகிறது. இது வங்கிகள் அல்லது அரசு நிறுவனங்கள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுடன் எளிதாக அணுகவும் பகிரவும் உதவுகிறது. www.digitallocker.gov.in என்ற இணையதளத்தில் இதை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நல்ல கேளுங்க. நிராமயா திட்டம் என்பது யாருக்கானது? நிராமயா திட்டம் என்பது யாருக்கானது? நீங்கள் ஏ அணியினர்? பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். டிசபிலிட்டிக்கு என்ன கொடுக்கறது? என்ன பண்றாங்க? இன்சூரன்ஸ். அவ்வளவுதான், சிம்பிள். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. இந்தியாவின் தேசிய அறக்கட்டளையின் மூலம் உடல் ஊனமுற்றவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மலிவு விலையில் அளிக்கப்படும் சுகாதார காப்பீடாகும். காப்பீட்டிற்கு முந்தைய சோதனைகள் இல்லாமல் புதுப்பிப்பதற்கு ஒரு சிறிய வருடாந்திர கட்டணம் மட்டும் செலுத்தப்பட வேண்டும். இது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு அரசாங்க முயற்சியாகும். இதில் ரூபாய் 1,00,000 வரை சுகாதார காப்பீட்டை வழங்குகிறது. வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் ஆண்டொன்றிற்கு சுமார் 250 ரூபாய் வரை பிரீமியம் செலுத்தினால் போதுமானது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இன்னும் இந்த தொழில்துறை வழித்தடங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை பற்றிய ஒரு சுற்று. இன்னும் கொஞ்சம் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தற்பொழுது இந்தியாவில் மொத்தம் எத்தனை இண்டஸ்ட்ரியல் காரிடார், அதாவது தொழில்துறை வழித்தடங்கள் கட்டுமானத்தில் உள்ளது? எத்தனை இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்? 3. இல்லை. நீங்கள் பி அணியினர்? 11. மிகச்சரியான விடை. 11 இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். மிகச்சரியான விடை. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இதில் புதுடில்லி மும்பை, அமிர்தசரஸ் கொல்கத்தா, சென்னை பெங்களூரு மும்பை போன்ற முக்கிய தொழில்துறை வழித்தடங்கள் அடங்கும். இப்போ இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி, அதை பற்றி. 1500 கிலோமீட்டருக்கு மேல் நீளமுள்ள இந்தியாவின் மிக முக்கிய 2 நீண்ட தொழில்துறை வழித்தடங்கள், அதாவது 1500 கிலோமீட்டருக்கு மேல 2 நீண்ட வழித்தடங்கள் உள்ளன. அந்த ரெண்டுமே சொல்லுங்க. டெல்லி டு மும்பை அது ஒரு வழித்தடம். இன்னொரு வழித்தடமும் இருக்கு. விசாகப்பட்டினம் டு தூத்துக்குடி. இல்ல. நீங்கள் சி அணியினர்? இந்தியா டு பெங்களூர். இல்ல, அப்படிலாம் இல்ல. நீங்கள் ஏ அணியினர்? அம்ரித்சர் டு கொல்கத்தா. அதுதான் 2வது வழித்தடம். மிக சரியாக சொல்லியிருக்கின்றார்கள். பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணும் ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணும் பெறுகின்றார்கள். இப்போ நான் சற்ற டீட்டெயில்டா சொல்றேன். டெல்லி மும்பை தொழில்துறை வழித்தடம் 1504 கிலோமீட்டர் நீளமுடையது. இது உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா வழியாக டெல்லியையும் மும்பையையும் இணைக்கிறது. சரிங்களா? அடுத்தது அமிர்தசரஸ் கொல்கத்தா வழித்தடம் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் வழியாக
கொல்கத்தாவை அடைகிறது. இது 1800க்கும் அதிக நீளமுடையது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. கிழக்கு கடற்கரை தொழில்துறை வழித்தடத்தின் முதல் கட்டத்தில் எந்த 2 நகரங்கள் இணைக்கப்பட்டுள்ளன? நம்ம பார்த்தோம், முன்னாடியே ஒரு கேள்வியில் பார்த்தோம். ஃபைனல் ஃபேஸில் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எந்த 2 சிட்டிஸ்? விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம் சரியான விடை. இன்னும் ஒரே ஒரு சிட்டி. தூத்துக்குடி. இல்லை ஃபர்ஸ்ட் ஃபேஸில். சரியா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான ஆன்சர். கன்னியாகுமரி. இல்லை நீங்கள் ஏ அணியினர் சென்னை. அவ்வளோதான். சென்னை டு விசாகப்பட்டினம் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், முதல் ஃபேஸ். சென்னை விசாகப்பட்டினம். சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணும் ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணும் பெறுகின்றார்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்றுக்கு வந்திருக்கின்றோம். இது ஒரு பொது சுற்று. நல்ல கேளுங்க கேள்விகளை. மிஸ்டி இயக்கம் எந்த துறை முன்னேற்றத்திற்கானது? மிஸ்டி இயக்கம் MISTI. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்ன பண்ணுறதுக்காக? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு கன்சர்வேஷன், பாதுகாப்பதற்காக. மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கடலோர மாநிலங்களில் உள்ள சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கடலோர அரிப்புக்கு எதிராக சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கவும் அதன் மூலம் கடலோர சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றவும் இத்திட்டம் பயன்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. டாக்கில் என்னும் இணையதளம் யாருக்காக உருவாக்கப்பட்ட இணையதளமாகும்? டாக்கில் DAAKHIL. டாக்கில் மெயினாக யாருக்கு? கிளியரன்ஸ் இல்லை. நீங்கள் சி அணியினர்? லாஜிஸ்டிக்ஸ். இல்லை தவறான. நீங்கள் ஏ அணியினர்? கன்சியூமரோட queries கிளியர் பண்ணி வைக்கிறது. queries ப்ரொடெக்ஷன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இது நுகர்வோர் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இணையதளமாகும். இது நுகர்வோர்கள் மற்றும் அவர்களது வழக்கறிஞர்கள் புகார்களை பதிவு செய்யவும் அதனை கண்காணிக்கவும் இந்த இணையதளம் பயன்படுகிறது. இது நுகர்வோருக்கு குறை தீர்க்கும் முறையை எளிதாக்கவும் திறமையானதாக்கவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் விளங்குகிறது. இப்போ அடுத்த கேள்வி, இது நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி. புகழ்பெற்ற விவசாய கடன் அட்டை எனப்படும் கிசான் கிரெடிட் கார்டு முதல்ல எந்த துறையினுடைய ஒத்துழைப்போடு வடிவமைக்கப்பட்டது? முதல்ல அதை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணி தான் இன்றைக்கி அது KCCன்னு வந்திருக்கு. அது முதல்ல அதை வடிவமைச்சது யாரு? நபார்டு. மிகச்சரியான விடை. இதை முதல்ல வடிவமைச்சது நபார்டு தான். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். பாராட்டுதல். இப்பொழுது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியினுடைய முடிவினை நாம் அறிவிக்க இருக்கின்றோம். 16 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 150 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 110 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 80 பாயிண்ட்ஸ். A டீம் 150 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஃபாலோட் பை B வித் 110 பாயிண்ட்ஸ். 150 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முதலிடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல். B அணியினர் 110 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பல நல்ல முக்கியமான தகவல்கள், சுவையான தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பொருளாதாரம் மற்றும் பல்வேறு துறைகளை பற்றிய தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள்லாம் நிச்சயமாக நேயர்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிகழ்ச்சியில் மிகவும் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் R யாஷிகா, P விஜயஸ்ரீ, S திரிதேவ், J அஷ்மிதா, A ஆலன் ரெமி, SR அஸ்வத்ராம்.